வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. நடிகர் விஜய் மறுபடியும் தான் ஹீரோ, தான் பஞ்ச் டயலாக் பேசுறவன், தான் வீட்டுக்குள்ள இருந்து தான் பனையூர் பங்களாக்குள்ள இருந்து தான் எல்லா விஷயத்தையும் செய்வான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எத்தனை காரி காரி துப்புனாலும், அவமானப்படுத்தினாலும், மூஞ்சலை எட்டி மிதிச்சாலும், கரிய பூசினாலும், இப்போ 20 லட்சம் வேணான்னு கோடங்கிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் அவருடைய மனைவி சங்கவி விஜயோட சங்கிலே மீச்சிருக்கு. உன் பணம் வேணா, ஒரு புண்ணாக்க வேணாண்டா, நீ என்னடா சொன்ன என்கிட்ட போன்ல, உங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொன்னல, ஏன் என் வீட்டுக்கு வரல, வீட்டுக்கு ஆறுதல் வராம நீ கூப்பிடறதுக்கு நான் வருவேனா, நீ போட்ட பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மூஞ்சிலே அடிச்சுக்கு தூக்கி. இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு கூட, ஆனா நான் பார், நான் இந்த ஆட்சியை மாத்தாம விட மாட்டேன், ரைட்டு, நீ என்ன பண்ணிருக்க, இப்ப உடனே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நேத்து வரைக்கும் பங்கர்ல பதுங்கி பங்களாக்குள்ளேயே பதுங்கி இருந்தாரு. நேத்து இந்த மக்கள் எல்லாம் சந்திச்சிட்டேன்னு நம்ம மேல் உள்ள பழியெல்லாம் சரியா போச்சு, அப்ப நம்ம மறுபடியும் வழக்கம் போல அறிக்கை போர் அமைச்சுனே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எந்த அறிக்கைன்னா, நெல்மணிகள் எல்லாம் முளைச்சிருச்சு பாத்தியா, டெல்டா, இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டேன். டேய், உனக்கெல்லாம் என்னடா இருக்கு, நீ யாரா, நீ நடிகன் தானடா, நீ இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அந்த வேஷம் போட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருப்ப, அசிங்கப்பட்டுட்டியே. இப்போ உனக்கு கரூர் சம்பவத்துல விஜய் அம்பலப்பட்டு நிக்கிறாரு. இந்த அம்பலப்பட்டு நிக்கிற விஷயத்த மாற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்கான விஷயத்தை செய்வதற்காக பல கோடி ரூபாயை முதலீடா போட்டிருக்காரு. 20 லட்சம் கொடுத்தது மட்டும் இல்லாம, இந்த நட்சத்திர ஓட்டல், இந்த சொகுசு வாழ்க்கை, இந்த ஒரு நாள் பம்மாத்து காமிக்கிறது, சும்மா சீன் போடுறது, அந்த ஒரு கும்பல், தற்குறி கும்பலை கூட வச்சுட்டு வேலை பார்க்கறது, இது எல்லாத்தையும் காமிச்சா கூட மக்கள் தெளிவா இருக்காங்க. நீ யாருன்னு தெளிவா வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. உன்னைய நம்பிலாம் யாருமே வரமாட்டாங்க உங்க பின்னாடி. ஏன்னா நீ கரெக்டானவர் தான். ஒரு சம்பவம் நடந்தா பயந்து ஓடி ஒளிரிய, உன்னை நம்பி எப்படி உனக்கு பதவிகள் கொடுப்பாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க? நீ யாரு முதல்ல? நீ முதல்ல உன்னுடைய அந்த செயல்பாடுகள்ல ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? ஒரே ஒரு தெளிவு உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கா? இப்ப அந்த கோடங்கிப்பட்டி ரமேஷ், அந்த இறந்து போன அந்த கோடங்கிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் அவருடைய மனைவி சங்கவி சொல்றாங்க, இவர் என்கிட்ட பேசும்போது, நம்ம வீடியோ காலில் பேசும்போது, உங்க வீட்டுக்கு நான் ஆறுதல் சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒருவராக உங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. எங்களுக்கு கேட்காம எங்க பணத்தை அவர் அனுப்பிட்டாங்க. அனுப்புனது கூட பிரச்சனை இல்லைங்க, அதை நான் திருப்பி அனுப்பிட்டேன். ஆனா எங்க பேர்ல நான் போல, நான் தான் மனைவி, நான் போல, அவங்க அப்பா இருக்காரு, நாங்க குடும்ப உறவினர்கள் நாங்க இருக்கோம், எங்களை நாங்க வரலன்னு சொன்ன பிறகு எங்க பேர்ல அவருடைய அக்கா தங்கச்சி யாரையோ கூட்டு போயிட்டாங்க முதல்ல சொன்னாங்க. அப்புறம் யாருன்னு கேட்டு விசாரிச்சவர்கள, இவங்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இடையில பகை இருக்கு, அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்ற ஒரு கேட்டகரிய. அப்ப எவ்வளவு தூரம் பொய் சொல்லி இந்த குடும்பத்தை கூட்டு போயிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த கூட்டு போன 33 குடும்பத்திலையும் உண்மையிலேயே சம்பந்தப்பட்டவங்க போனாங்களா, சம்பந்தப்பட்ட மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட்டு போய் ஒரு கணக்கு காட்டிட்டாங்களா விஜய் கிட்ட? விஜய் தான் எதுவுமே தெரியாது, அவன் தற்கொலை எழுதி கொடுக்கறத அப்படியே வெளியே சொல்ற ஆள் தானே. இப்போ இந்த அறிக்கை எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பான். தலைவா, நீ நேத்தே எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு தலைவா, நேத்தே உனக்கு அந்த எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, 30ஆம் நாள் காரியம் பண்ணி முடிச்சாச்சு, இப்ப நீ வீறு கொண்டு எழுந்து நீ உன் வேலையை பார்க்கலாம், நீ வெளியில எல்லாம் வர தேவையில்லை, வழக்கம் போல அறிக்கை விடு அப்படின்னு சொல்லி எவனோ சொல்லி கொடுத்துருப்பான். இந்த சொல்லி கொடுக்குதான் ஒரு 10 தற்கொலை கூட்டம் கூட வச்சிருக்காரு இல்லையா? இந்த தற்கொலை கூட்டத்துல ஏதோ ஒரு கூட்டம் எழுதி கொடுத்துருக்கு. அந்த எழுதி கொடுத்ததை அப்படியே ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. நீங்க திமுக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு வரணும், மக்களுக்கு அது மீது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்த பிராபகண்டா பண்ணணும் அப்படின்னு நீயும் என்னென்னமோ முயற்சி எடுக்கிற விஜய். ஆனா அது எல்லாமே வீணாதான் போயிட்டு இருக்கு. உன் கட்சி, நீ வச்சிருக்கிற தகவல் வெத்துக்கழகம் இருக்குல்ல, தகவல் சொல்லிட்டு இருக்கிற வெத்துக்கழகம், இப்ப அதன் மூலமா நடந்த அந்த கரூர் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, இங்க சென்னையில பாமல்லபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில கூட இப்போ காலையில இருந்து என்னன்னா, சில வீடியோக்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. சில வீடியோக்களை இவங்கள பிராபகண்டா பண்றாங்க. சில ஊடகங்கள் இருக்கு, வெள்ள போன ஊடகங்கள். அந்த ஊடகங்களுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது விஜய் ரொம்ப அப்பாவி, விஜய் ஒரு ஆபத் பாந்தவன், விஜய் ஒரு ஒரு எப்படி ஒரு பெரிய கர்த்தா, காப்பாத்த வந்த ஆபத் பாந்தவன், அவர் தான் ரட்சகர் அப்படின்ற மாதிரி நிலைமையில அவரை பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் ஒரு கொலகாரன், தன்னால் 41 பேரை கொண்டிருக்கான். இது மட்டும் இல்ல, ஒரு அம்மா கதறுது, திருச்சியில வந்து கிளம்பி வந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு, முதல் மாநாட்டுக்கு வந்த திருச்சியை சேர்ந்தவர் செத்து போயிட்டார் இல்லையா, அந்த குடும்பத்தார் தெருவில் நிக்கிறோம் நாங்க, விஜய் எங்களை நீ பார்க்கணும் இல்லையா, நாங்கெல்லாம் தெருவில் நிக்கிறோமே, அந்த பாட்டி அம்மா கதறி அழுது, அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. அப்ப உன்னால் செத்தவனை யாருக்கும் ஒரு அனுதாபமும் சொல்ல மாட்டேன், ஒரு நன்றி உணர்ச்சி உங்ககிட்ட இருக்காது, காசு வச்சிருந்தா அவங்கள விலைக்கு வாங்கலாம் நினைக்கிற, பண அரசியல் பிண அரசியல் பண்ணிட்டு, பண அரசியல் வச்சுக்கிட்டு பிண அரசியல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஜனநாயகன் படத்தை ஓட்டணும், அதுல ஒரு பெரிய பிராபகண்டா பண்ணி மக்களை ஏமாத்தணும்,
மக்களை நம்ப வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற வார் ரூம், அதாவது ஆதவ் வச்சிருக்கிற வார் ரூமு, ஜெகதீஷ் அந்த ரூட் நிறுவனம் வச்சிருக்கிற வார் ரூமு, இதன் மூலமா அவங்க சோசியல் மீடியால வந்து பொய்யை பரப்பிட்டு, பொய்யா சொல்லி தகவலை சொல்லி மக்களை ஏமாத்திட்டு, ஆனாலும் மக்கள் வந்து உனக்கு செருப்படி கொடுக்குறாங்க, அதையும் தொடச்சு போட்டுக்கிற, காரி துப்புறாங்க, அதையும் தொடச்சு போட்டுக்கிற, உனக்கு சூடு சொரணை இருக்கா இல்லையானே டவுட்டா இருக்கு. இப்ப திடீர்னு உனக்கு எங்க பொங்கிருச்சு? 25 நாள் கிட்டத்தட்ட 28 நாளா வீட்டுக்குள்ள முடங்கி இருந்த உனக்கு இப்ப எங்க இந்த வேகம் வந்துச்சுன்னா எல்லாரும் கேட்பாங்க. இப்ப இந்த ஒரு அறிக்கை விட்டுருக்கல, இந்த அறிக்கையில இது வரைக்கும் இல்லாத ஒரு வேகம் புதுசா உனக்கு திடீர்னு வந்து மறுபடியும் தமிழக அரசை குறை சொல்றதுக்கு எங்க இருந்து கிளம்பி வந்த? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? அது கேள்வி வருமா வராதா எல்லாருக்கும்? ஆக மொத்தம் விஜயினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து தவறுக்கு மேல தவறு செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 5 குடும்பம் வரல, ஒரு குடும்பம் அந்த கோடங்கிப்பட்டி ரமேஷ் சங்கவி அந்த ஃபேமிலி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காசை 20 லட்சத்தை வேணான்னு மூஞ்சில அடிச்சிட்டாங்க. அதற்கு முட்டு கொடுக்குறவன் கீழே என்ன பண்றான் தெரியுமா? 20 லட்சம் சும்மா கொடுப்பாங்களா, உங்களுக்கு வேற ஏதாவது வகையில உங்களுக்கு பணம் வந்திருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் நன்றியும் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது, உங்களுக்கு ஒரு மண்ணும் கிடையாதுடா. உங்களுக்கு முட்டு கொடுக்கணும் விஜய், எப்படியாவது முட்டு கொடுக்கணும். இந்த பல பேர் இந்த ஊடகத்துல வந்து ஒரு சிலர் இருக்காங்க, அதாவது இவர்களுக்கு என்னன்னா எப்படியாவது விஜய் தான் அடுத்த திமுக திராவிட அரசியலை கண்டா பிடிக்காது, திமுகவை கண்டா பிடிக்காது. ஏன்னா திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் அவங்ககிட்ட நிறைய மாற்று கருத்து இருக்கும். ஆனா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த எத்தனை நன்மைகள்னு நீங்க பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னா உங்க மனசாட்சிக்கே தெரியும். யார் இங்க நம்ம சரியா வந்து வச்சிருந்தாங்க, யார் அடிமைத்தனத்துல போய் வந்து நம்மளை கொண்டு போய் வந்து டெல்லியில அடகு வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த விஜயை பிடிச்சி தொங்குறதுக்கு என்ன ரீசன்னா, விஜய் தனியான ஒரு புண்ணாக்குக்கு ஆகாது. ஆனா விஜய் கிட்ட இருக்கிற இந்த தற்கொலை கூட்டத்தை, அதுல பாதி ஓட்டு போட வயசு இல்லாத கூட்டம் தான், சும்மா வந்து வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான். இந்த கும்பல் வருதுல, இது தன்னெழுச்சியா வர கும்பல் இல்லைன்னு நம்ம போன வீடியோலயே வெளிப்படையா சொல்லிட்டோம். அது முழுக்க கூட்டப்படுற கூட்டம் தான். அப்படி தன்னெழுச்சியா வர கூட்டம்னா அடங்காத கூட்டம்னா, நேத்தும் அவர் வந்து 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகும்போது கூட்டம் வந்திருக்கும். வரல, ஏன்னா பயம். இனிமே விஜய் கூட்டத்துக்கு போனா நம்ம செத்து போயிடுவோம், அந்த நம்மளை நசுக்கி கொன்றுவான், கொண்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு ஒரு 20 லட்சத்தை எலும்பு துண்டு மாதிரி போடுவான், அதை கவ்விட்டு நம்ம குடும்பமும் இவன் கூப்பிடுற இடத்துக்குலாம் பின்னாடி போவோன்னு வரலாற்றிலேயே மிக கேவலமான ஒரு செய்கையை இடம் பிடிச்சிட்டாங்க. அது கரூர் மக்கள் உண்மையிலே பரிதாபப்பட்டவர்கள் தான். அந்த குடும்பத்தாரே அங்கெல்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பாருங்களேன். அதாவது என்னன்னா, அந்த குடும்பத்தாரை ஏன் வச்சிருக்காங்கன்னு நான் கேட்க வரல, அது நமக்கு அவசியம் இல்லை. அந்த குடும்பத்தார் உண்மையிலேயே என்ன அழுத்தத்தின் காரணமாக சென்னைக்கு வந்தாங்கன்றது நமக்கு தெரியல. உண்மையிலேயே வந்து 20 லட்சம் கொடுத்துட்டாரே அப்படின்னு வந்தாங்களா, இல்ல மிரட்டி காசு வாங்கிட்டல மரியாதை கூப்பிட்ட இடத்துக்குலாம் நீ வரணும்னு மிரட்டி வர வச்சாங்களா நமக்கு தெரியல. ஆக மொத்தம் அவங்க சொந்தக்கார் மத்தியிலையும் அந்த குடும்பத்தாருக்கு பெரிய அவமானம் காலத்துக்கு இருக்கும்ன்றது தான் எழுதப்படாத உண்மை. இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த குடும்பத்தார் மீது எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா அவர்கள் மீது என்ன ஒரே ஒரு ஆதங்கம்னா, பணத்துக்காக விலை போயிட்டீங்களே, அது ஒண்ணுதான். இப்ப நீங்க வந்து அவங்க சொல்லலாம், ஏங்க என் பையன் சாவலனா நட்சத்திர ஓட்ட நான் பார்க்க முடியுமா, மகாபலிபுரத்தை பார்க்க முடியுமா, இவர் விஜய் நேரில் போய் பக்கத்துல இருந்து பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. விஜய் ஒரு நடிகன் தாமா, அவன் நடிகன். நடிகனை வந்து நீங்க வந்து உன் பிள்ளையினுடைய உயிரை கொடுத்து, கணவருடைய உயிரை கொடுத்துட்டு, குழந்தையினுடைய உயிரை கொடுத்து, அதுவும் நசுக்கி கொண்டவனை எப்படி உங்களால வந்து போய் அவனுக்கு ஆறுதல் சொல்றது? இப்ப வீடியோக்கள்லாம் வருது, 2-3 வீடியோக்கள் இவங்களே வந்து வைரல் பண்ணி விடுறாங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல், முக்கியமான சேனல், அவங்க 4வது தூண்னு சொல்லக்கூடியவர்கள் ஆறுதல் தெரிவித்தார், காலில் வந்து கதறினார், கண்ணீர் விட்டு அழுதார், இந்த மாதிரி நாங்கள் விஜயை பார்க்கவே இல்லைன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இதெல்லாம் திட்டமிட்ட நாடகம். இந்த நாடகம் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இது எவ்வளவு காலத்துக்கு ஓடும்னு நீங்களும் பார்க்க போறோம், நானும் பார்க்க போறேன். ஸோ இந்த 20 லட்ச ரூபாய் திருப்பி அடித்த அந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து விஜயனுடைய அந்த அரசியல் வரலாறுலயே அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சவுக்கடி செருப்படி தான். முகத்துல கரிய பூசி இருக்கு அந்த அம்மா சங்கவின்ற அந்த கேரக்டர். வராது மானமாவது கொஞ்சமாவது அந்த அம்மாவுக்கு இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் கூப்பிட்டவனே வந்துருவாங்க. அதுவும் பாருங்க எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிருக்கான் பாருங்க. அவங்க சம்பந்தப்பட்டவங்க வரலன்னு அதோட அந்த குடும்பத்தார வரலன்னு சொல்லணும். 33 குடும்பம் வந்துட்டாங்கன்னு. இதுல பல பேர் வந்து சம்பந்தமே இல்லாத அண்ணன் தம்பி பெரியவன் மாமன் மச்சான் ஒரு குடும்பத்துல சொல்றாங்க, நாங்க 10 பேர் போனோம், 10 பேர் போனாங்களாம் விஜய் ஆறுதல் வாங்கிட்டு வரதுக்காக. எங்கேயாவது உலகத்துல அடுக்குமா இது? விஜய் இங்கிருந்து சென்னையில கரூருக்கு போயிருந்தாருன்னா எந்த குழப்பமும் வந்திருக்காது. அனிதா வீட்டுக்கு போக தெரியுது இல்ல, ஜல்லிக்கட்டுக்கு வர தெரியுது இல்ல, கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போக தெரியுது இல்ல, திரிசா வீட்டுக்கு போக தெரியுது இல்ல, அப்ப கரூர் கட்டணும் ஏன் உன்னால போக முடியல அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் யார் சொல்லுவா? விஜய் தான் சொல்லணும். ஆனா அந்த தற்குறி சொல்லாது. அதுக்கு பணத்திமிரு, ஆணவத்திமிரு, பதவி வெறி,
பதவிக்காக இன்னும் எல்லா விஷயத்தையும் செய்யும். சொல்லுவாங்க தெரியுமா? ஆக்சுவலா அதை சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு கட்டடம் கட்டுறாங்க, இல்ல ஒரு 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 விஷயம் பண்றாங்கன்னா, அதற்கு சில விஷயங்களை முன்னாடியே செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இது பதவிக்காக, இது திட்டமிட்ட ஒரு விஷயத்தை இந்த கும்பலை ஏற்படுத்தி ஆளெல்லாம் கொன்னுருச்சோன்னு ஒரு சந்தேகம் கூட எழுப்புவாங்க. நான் எழுப்பல. ஒருவேளை அப்படி எழுப்புவாங்க. ஏன்னா அதனால எங்க நம்ம மேல சொல்லிட போறாங்கன்னு முன்னாடியே அவசரப்பட்டு இது வந்து சதி, அரசாங்க சதின்ட்டாங்க. அந்த சதி இல்ல, விபத்து தான் சொல்லி இவர் கூடவே இருக்கிற ஆளு, பொதுச் செயலாளர் இருக்கிற புச்சியானந்து ஜாமீன் கேட்டு போட்ட மனுவில் என்ன சொல்றாருன்னா, கரூர் சம்பவம் வந்து ஒரு விபத்து, அதுல நடந்தது வந்து ஒரு விபத்து தான், அதனால நீங்க வந்து கன்சிடர் பண்ணி எனக்கு ஜாமீன் கொடுங்க, இது திட்டமிட்ட விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உன் கூட இருக்கிறவனே சொல்றான். ஆனா முட்டு கொடுக்குற கும்பலும் அவருக்காக வாதாடுற இன்னெல்லாம் வக்கீல் படிச்சிருக்கானே தெரியல, இவன் எல்லாம் சொல்றான் அதுல சதி இருக்கு, அரசாங்கம் அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சு. ஏன்னா அதான் நீதிமன்றத்திலே வழக்கா வந்திருக்கு, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, சிபிஐ உங்க கையில தான் இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்து கையில் தான் சிபிஐ இருக்கு. சதி கோட்பாடுனா இந்த நேரம் நீங்க வெளியே வந்திருக்கணும் இல்ல? ஒரு மாசம் ஆயிடுச்சே, இது வரைக்கும் எதுவுமே தகவல் வரலையே. இதை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்ராசிட்டியும் நீங்க அரசாங்கத்தின் மீது சொல்ற அந்த குறைகளும் மக்கள் மன்றத்துல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நியாயமான விஷயத்த சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்க. ஒரு பொய்யா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா எப்படி ஏத்துப்பாங்க? ஆக மொத்தம் விஜய்க்கு மாமல்லபுரம் சந்திப்பு மிகப்பெரிய பின்னடைவு, அவமானம், அசிங்கம், காரி துப்பியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா தகவல் தாங்க. வெட்டி கழகம் சொல்லும் போது தகவல் சொல்லும் போது நம்புறீங்கல்ல நீங்க? காலையில் விழுந்து கதறினார் அப்படின்னா அந்த குடும்பத்தார் சொல்ல வச்சிருப்பாங்க. 20 லட்சம் வாங்கியிருக்காங்கல்ல, சொல்ல மாட்டாங்களா? அப்பனா அது எப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட நான் காசு தரேன்னு சொல்லுவாங்க. நீ இதெல்லாம் சொன்னாதாம உனக்கு உன் பையனை படிக்க வைப்பேன், மாசம் மாசம் பணம் அனுப்புறேன்னு ஒரு அம்மா சொல்லியிருக்கு. ஒரு காலேஜ் நடத்துறாங்க, ஒரு கல்லூரி, பல்கலைக்கழகம். அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் மாசம் மாசம் அந்த குடும்பத்தாருக்கு 5000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு. இப்படி வந்து அந்த அம்மா பேர் வாங்க பாக்குது. இதுல இருந்து அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் பண்றதுக்காக அந்த அம்மா ஒரு விஷயம் பண்ணுது. அவங்க அப்பா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரு, இந்த அம்மா அள்ளி விட்டுக்கிட்டு பேர் வாங்கிட்டு தெரியுது. அது எந்த பல்கலைக்கழகம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு வந்து தங்கிட்டு இருக்கிறத மாத்தணும். எப்படி மாத்த முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நாங்க பாரு நல்லதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களிடம் இருப்பதை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்றது களத்தில் இறங்குறாங்க. விஜயனுடைய கூட்டத்துக்கு வந்து செத்து போன எல்லாருக்குமே உதவி செஞ்சீங்க. ஆரம்பத்துல விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பல பேர் செத்து போயிருக்காங்க. 41 பேருக்கு மட்டும் இவ்வளவு அட்டென்ஷன் ஏன் போடுறீங்கன்னா, இதுதான் உங்களை சிறைப்படுத்துகிற பிரச்சனையா இருக்கு, உங்களை மாட்டி விடுற பிரச்சனையா இருக்கு, உங்கள் மீதான கொலை கேஸ்ல சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதெல்லாம் கூட விபத்து. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த விக்கிரவாண்டிக்கு முன்னாடி அவர் மாநாட்டுக்கு வந்தவர்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனதா இருக்கட்டும், கூட்டத்துல நசுங்கி வீட்டுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செத்து போனவங்களா இருக்கட்டும், மயங்கி விழுந்து அவங்களுக்கு உடல்நலக் குறைவாகி செத்தவங்களா இருக்கட்டும், பல விஷயங்கள் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கும் பல பேர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை ஏற்று இருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்த உதவியும் இது வரைக்கும் விஜயோ, விஜய் தரப்பில் இருக்கிறவர்களோ, தாவேக்காவோ, அல்லது இப்ப இந்த மாசம் 5000 கொடுக்குற மரியம் வில்சனோ இல்ல யாருமே பண்ணல. அந்த பல்கலைக்கழக வேந்தர் கூட ஒன்றும் பண்ணல, எதுவுமே பண்ணல அந்த ஓனர்லாம். ஆனா 41 பேருக்கு மட்டும் அட்டென்ஸ் கொடுக்குறதுக்கு என்னன்னா, எப்படியாவது விஜயை கொண்டு வந்து அரசியல்ல நம்ம வந்து பெரிய ஆளா பிம்பத்தை கட்டமைச்சிட்டோம். சினிமாவில் அப்படிதானே ஏமாத்தி கொண்டு வந்தாங்க. தயாரிப்பாளர்லாம் தெருவில் நிற்கிறான், விஜய் வச்சு எடுத்த தயாரிப்பாளர் அத்தனை பேரும் தெருவில் இருக்கான், ஒருத்தம் கூட மேலே வரல. பல படங்களை சிறு முதலீட்டில் எடுத்து மிகப்பெரிய லாபம் பார்த்த தேனாண்டாள் நிறுவனம், ஒரே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த தேனாண்டாள் நிறுவனத்தினுடைய அந்த ராமநாராயணன் என்பவர் எனக்கு நல்லா அறிமுகம், நல்லா பழகியிருக்கேன் அவர்கிட்ட. அவர் குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன படங்களா எடுத்து, யானை, பாம்பு, நாய், நரி, புலின்னு எல்லாத்தையும் வச்சு படம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்ச காசை அவங்க பையனை வச்சுக்கிட்டு ஒரே படம் மெர்சல்னு எடுத்து இப்போ முரளி ராமசாமி தெருவில் இருக்கார், ஏகப்பட்ட கடன்காரன் ஆயிட்டார். தேனாண்டாள் பிலிம்ஸே அழிஞ்சு போச்சு, இப்ப படமே எடுக்கல இனிமே. அந்த ஒரே ஒரு படம் மெர்சல்னு ஒரு படம் எடுத்ததுனால அதுல எடுத்ததுல இவர் நல்லா சம்பாரிச்சுட்டு போயிட்டார். இவர் இப்ப சம்பளத்தை வாங்கினாரு, போய் உட்காந்துட்டாரு. இப்போ வரைக்கும் திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுங்க கேட்டா கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள ஒரு அரசியல் படம், கடைசி படம், நான் முதலமைச்சர், நான் அடுத்து பிரதம மந்திரின்னு போயிட்டு இருப்பாரு இவரு. எல்லாம் பூரா கற்பனையில தான், அதுவும் நிஜத்துல வரப்போறது இல்லை. ஆனா அந்த ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோரம் மாதிரி இந்த மாதிரி விஜய் வைத்து படம் எடுத்த அத்தனை தயாரிப்பாளரும் நடுத்தரில் தான் இருக்கான். ஒருத்தம் கூட மேல வரவே இல்லை, லாபம் சம்பாதிக்கவே இல்லை. அதுதான் விஜயனுடைய சினிமா பிம்பம். அதே போலதான் அரசியல்லையும். சினிமாவில் எப்படி வந்து தன்னை ஒரு பெரிய நடிகர் மாதிரி இவரை வந்து பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அவங்க அப்பா எஸ்ஏசி அவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, இப்ப அவங்க அப்பாவே உதறி விட்டுட்டு இவரு ஒரு பெரிய மாய கோட்டை கட்டிக்கிட்டாரோ, அது மாதிரி அரசியலும் தான் பெரிய ஆளு, நான் வந்தாலே அடுத்து நான் வந்தா கூட்டம் வந்துடும், நான் வந்தா ஓட்டா மாறிட்டோம், நான் வந்தா முதலமைச்சர் தான்,
நேரா பனையூர்ல கார் ஏறினா கோட்டையில வந்து இறங்கி முதலமைச்சர் நாற்காலில் தான் உட்காருவேன். இந்த இடையில உட்கார்றது, இடையில வர்றது, இந்த எம்எல்ஏ ஆகுறது, கவுன்சிலர் ஆகுறது, அப்புறம் அமைச்சர் ஆகுறது, அதெல்லாம் கிடையாது. நேரா ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. இது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான். இதற்கு பல கோடி ரூபாயை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து செலவு பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி இப்ப சொல்றாங்க, திமுக சார்பில் பெண் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாத்திலையும் காசு கொடுத்து அவங்க வந்து பிரபாகண்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அது எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அதே போல அதிமுகவுக்கு ஒரு விங் இருக்கு. அதே மாதிரி பாஜகவுக்கு ஒரு விங் இருக்கு. அண்ணாமலை இருக்கும்போது வார ரூம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அது இன்னும் செயல்பட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னும் அண்ணாமலை பதவியிலே இல்லை, தூக்கி போட்டாங்க. ஆனாலும் அவரை குறித்ததான விஷயங்கள் அவரே மூக்க நுழைச்சி எல்லாத்துக்குள்ளயும் வந்து பேசுறது எல்லாமே எப்படி வைரல் ஆகுதுன்னா இந்த வார் ரூம் மூலமா தான். இப்போ வந்து தாவேகாக்கு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், ஜெகதீஷோட நிறுவனம் இருக்கு. அது ஒரு பக்கம் இன்ஸ்டா பிரபலங்களையும் அவங்களையும் பல கோடி ரூபாய் செலவு பண்றாரு ஜெகதீஷ். அவருக்கு எப்படி அந்த பணம் வந்ததுன்னு நான் கேட்கலங்க, கேள்வி வரும். அதுக்கு அவர் கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்வார். அதுதான் படத்தோட தயாரிப்பாளர் கேன்வாரு, இணை தயாரிப்பாளராக மாறி இருக்காரு விஜய்க்கு. அப்புறம் கட்சியினுடைய இணை பொருளாளராக மாறி இருக்கு. பொருளாளர் போஸ்ட்ல இணை பொருளாளர் போட்ட ஒரே கட்சி வந்து தாவேகா தான், வேற எங்கேயுமே யாரும் போட்டதில்லை. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா லாட்ரி காசு, அவனும் சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச காசு கிடையாது, எவனையோ சுரண்டல் பண்ணி கோடி கோடியா கொள்ளடிச்ச காசு. அவன் கொள்ளடிச்சதுன்னா எப்படின்னா அவன் பாக்கெட்ல இருந்து உருவனது எப்படின்னா சுரண்டிட்டு மொத்தமா அவன் காசு ஏமாத்துறது, அப்படி சம்பாதிச்ச காசு தான். மார்ட்டினோட காசு, மார்ட்டினோட மருமகன் தான் ஆதவ். அந்த காசு கோடி கோடியா வச்சுதான் இப்போ விஜய்க்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய நோக்கம் இப்ப சின்னதா தூண்டில் போடுறாரு. 1 கோடி 5 கோடி 10 கோடி செலவு பண்ற காசு எல்லாம் பின்னால எப்படினாலும் விஜய் வச்சு நம்ம மீண்டும் தமிழ்நாட்டுல சுரண்டல் லாட்டரி கொண்டு வந்து விட்டது எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். இப்ப நம்ம வந்து போட்டிருக்கோம், மீன் பிடிப்பதற்காக நம்ம தூண்டில் போட்டிருக்கோம், தூண்டில மீன் பெருசா மாட்டோம், அப்ப சுரண்டல் லாட்டரி மூலமாக மக்களுடைய பணத்தை மொத்தமா மறுபடியும் நம்ம சுருட்டிக்கலான்றது ஆதவோட எண்ணம். அதனால அவரு வந்து இப்போ செலவு பண்ணிட்டு இருக்காரு. ரூட்ஸ் ஜெகதீஷ்க்கு என்னன்னா, சாதாரணமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், நம்மளை கூட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாரு, அப்போ இது மூலமா நம்ம வந்து பயங்கரமா லாபம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு அவரு பக்கம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. செலவு ஒரு பக்கம், சம்பாத்தியம் ஒரு பக்கம். இவங்க எல்லாருமே விஜய் என்கிற ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சுக்கிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த தற்கூரி விஜய்க்கு நம்மளை வச்சுதான் இவெல்லாம் சம்பாதிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருக்கிறவன் வெறுப்புணர்ச்சியை தூண்ட மாட்டான். வெறுப்புணர்ச்சியை தூண்டாம நியாயமாக நான் புதுசா வர்றேங்க, எனக்கு இதெல்லாம் இருக்கு, இந்த நல்ல பணிகள்லாம் நான் செய்ய போறேன், நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, அதிமுக இத்தனை ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தீங்க, திமுக இத்தனை ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கு ஒரு மாற்றாக வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி வாய்ப்பு தான் கேட்பானே தவிர வெறுப்புணர்ச்சியை தூண்டிகிட்டே இருக்க மாட்டான். ஏன்னா மக்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளையும் கடுமையான மோசமான விளைவுகளையும் செய்யறது வந்து பாஜக தான். ஒன்றிய அரசாங்கம் RSS துணையோடு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. கடந்த 14ஆம் ஆண்டுல இருந்து 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடுமையா நம்மளை வந்து நசுக்கிட்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசாங்கம், மோடி தலைமையிலான, அமித்ஷா தலைமையிலான அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தை குறித்து கேள்வி கேட்பதற்கு துப்பில்லாத ஒரு ஜென்மம் தான் விஜய். ஆனா திமுக அரசாங்கத்தை மட்டும் சுரண்டிக்கிட்டே இருப்பார். அதுதான் சொல்ல வரேன். நீங்க மாற்றாக நான் வருகிறேன்னு சொன்னா மாற்று எதனால்னு விளக்கணும். அதை சொல்றதுக்கு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா வச்சுக்கிட்டாங்க வந்து என்ன பண்ணுவாருன்றீங்களா? உண்மைதாங்க. இந்த தற்கூரிக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. எவனோ எழுதி கொடுப்பான் மண்டபத்துல, தர்மி மாதிரி, திருவிளையாடல் படத்துல வர தர்மி மாதிரி மண்டபத்துல எவனோ எழுதி கொடுக்க அதை எடுத்துட்டு வந்து படிக்க தெரியாம படிச்சு மாட்டிக்கிற தற்கூரி தான் விஜய். பொறுத்திருப்போம். இந்த கரூர்ல காரி துப்புன கதை இருக்குல்ல, 20 லட்சத்தை திருப்பி கொடுத்த நம்ம சகோதரி சங்கவி மாதிரி இன்னும் பல பேர் எப்படா விஜய் நம்ம முன்னாடி வருவான், அவனை கழுவி ஊத்தலாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மன்றத்துக்கு நீ என்னைக்கு நேர்ல வருவியோ, இந்த அறிக்கை விடுறது, இந்த போய் நீ வந்து வீடியோ பேசுறது, வெளியே விடுறது, இந்த சீன் எல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் நீ தெருவுக்கு வந்துதான் ஆகணும், ஓட்டு கேட்டு வந்துதான் ஆகணும். அன்னைக்கு கண்டிப்பாக மக்கள் எல்லாம் கழுவி காரி துப்புவாங்க. அன்னைக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது உன்னால. இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு கூட விடுங்க, மக்களை சந்திப்பதற்கு முன்னாக பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை. ஏன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. இது ஏன் செஞ்சீங்க, இது ஏன் செய்ய போறீங்க, நீங்க என்ன அஜெண்டா வச்சிருக்கீங்க கேட்டா சொல்லுவதற்கு விஜய்க்கு எந்த தகுதியுமோ விஜய்க்கு எந்த அறிவும் கிடையாது. அதனாலதான் பத்திரிகையாளரை சந்திப்பதே தவிர்த்துட்டு ஓடி ஒளியிறாரு. இப்பவும் பாருங்க, வீரரசமா அறிக்கை விட்டுட்டு மறுபடியும் பங்கர்ல பதுங்கிடுவாரு. இன்னும் பாருங்க, ஒரு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு திருப்பி வேற எவனாவது ஏதாவது எழுதி கொடுப்பான், அதை வந்து சொல்லுவார். பார்ப்போம் விஜய் எத்தனை செருப்படிகள் வாங்கினாலும் திருந்தாத ஜென்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற தற்கூரிகளே. மதியழகனை எப்படி ஜெயில மாட்டி விட்டாரோ அது மாதிரிதான் உங்களுக்கும் ஒரு நாள். மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கே அந்த நிலைமைனா சாதாரணமா சுத்தி திரிகிறீங்களே தற்குறித்தனமா, உங்க நிலைமெல்லாம் யோசிச்சு பாருங்க.
விட்டில் பூச்சி மாதிரி பின்னாடி போய் வீணா அடிபட்டு இந்த மாதிரி நசுங்கி சாகாதீங்க. ஏதோ 20 லட்சம் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. இதை கொடுத்துட்டான் இனிமேலாம் கூட்டத்துக்கு கூடி போய் செத்து போனீங்கன்னா ஒரு பைசா கூட தரமாட்டான். ஏன்னா இதெல்லாம் உண்மை. முன்னாடி அவனை நம்பி வந்தவங்க செத்து போனவங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலையே, இப்ப வரைக்கும் வரலையே, இது வரைக்கும் கொடுக்கலையே. நம்ம சொல்லலைங்க, பாதிக்கப்பட்டவர்களே கண்ணீர் விட்டு கதறாங்க. அவங்க வந்து பொது வெளியில பேசுறாங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்போவாது அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அவங்க எல்லாம் பேசுறாங்கப்பா, உடனே அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டியதானே? பணமா இல்ல, உச்ச நடிகரா இருந்ததானே வந்தீங்க, பல கோடி ரூபாய் விட்டுட்டு தானே வந்திருக்கீங்க, அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, செய்யலாம் இல்லையா? மனமில்லை, எந்த மனசும் கிடையாது. ஆக விஜயனுடைய அந்த தவறான செய்கை தொடர்ந்து அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய நாடகத்தின் மூலமா தான் ஒரு நாடக நடிகனு, தான் ஒரு சினிமா நடிகனு, கிளிசரின் கூட தான் அழுவேன், மக்களை இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லயே நான் அவங்கள உணர்ச்சி வயத்திலே வச்சுக்கிட்டு இருப்பேன், உருப்படியா எதுவும் செய்ய மாட்டேன்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நெல்மணிகள் அறிக்கையிலையும் அந்த அந்த அயோக்கியத்தனம் தான் வெளிப்பட்டு இருக்க தவிர உண்மையிலேயே அந்த விவசாயிகள் மீதான அக்கறை வெளிப்படவே இல்லை. அரசியல் செய்யலாம், தப்பு இல்லை, ஆனா அயோக்கியத்தனம் செய்யக்கூடாது. இது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமோ தற்குறித்தனமும் தான். தற்குறினா பல பேர் கமெண்ட் அடிக்கிறானுங்க, காரி துப்புற மாதிரி கமெண்ட் அடிக்கிறானுங்க. ஏன்டா துப்புறது நீங்களே உங்களுக்கு துப்பிக்கிறீங்கடா, கண்ணாடியை பார்த்துக்கிட்டு துப்பிக்கிற மாதிரி செய்றீங்க. பட் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என் வீடியோ பார்த்துட்டு இவ்வளவு விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுதான் நம்ம சொல்ல வர விஷயம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்சா விருப்பப்பட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு சரியா இருக்கு நம்ம சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு சொன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.